அன்பான பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் 8வது பாடம் தொடங்குகிறோம். 8வது பாடம் சமுதாய முன்னேற்றத்தில் கிறிஸ்தவ சிந்தனைகள், கல்வி மற்றும் கலைகளின் பங்களிப்பு என்ற தலைப்பில இந்த 8வது பாடம் இருக்குது. இது உலக திருச்சபை வரலாற்றுல மிக முக்கியமான ஒரு பகுதி. நற்செய்தி பணிக்கு எவ்வாறு கிறிஸ்தவ சிந்தனைகள், கல்வி மற்றும் கலைகள் பங்களிப்பு செய்திருக்கிறது, அதே வேளையிலே நற்செய்தியை அந்தந்த சமுதாய கலாச்சார பண்பாட்டுக்கு ஏற்ற விதத்திலே மக்களுக்கு கொடுப்பதற்கு அல்லது விழுமிய விடயங்களை, வாழ்க்கை தத்துவங்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கு எந்தளவு அவை மிக ஆதாரமாக அமைந்திருக்கின்றன என்பதை பற்றி நாங்கள் ஆழமாக படிக்க போறோம். இந்த 8வது பாடத்துக்குள்ள கேள்விகள் வருவது வழக்கம். ஆனால் இந்த பகுதியிலே பிள்ளைகள் கேள்வியை எடுத்து செய்வது குறைவு. ஏனெனில் இந்த பகுதி முழுவதும் நீங்கள் பாடமாக்க வேண்டும். ஏனெனில் ஒவ்வொரு கல்விமான்கள், சிந்தனையாளர்கள், விஞ்ஞானிகள், சித்திர கலைஞர்கள், இவர்களுடைய பங்களிப்புகள், இவர்களுடைய ஆக்கங்கள், இதன் மூலமாக திருச்சபைக்கு கிட்டிய நன்மைகள், இவற்றை பற்றி நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஆகவே இதை தெரிந்து வைத்திருந்தால் இப்படியான பாடங்களில் இருந்து வருகின்ற கேள்விகளுக்கு நீங்கள் முழுமையான புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. ஆகவே இந்த விடயத்திலே நீங்கள் அவதானமா பாருங்கள். மிக மிக இலகுவான ஒரு பகுதி, கஷ்டமான பகுதி இல்லை. ஆனால் நீங்கள் அதை படித்துக் கொள்ள வேண்டும். அதிலேதான் அது தங்கி இருக்கிறது. ஆகவே நீங்கள் இவற்றை ஆழமாக படித்துக் கொள்ள வேண்டும். முதலாவது விஷயமாக நாங்கள் கல்வி சம்பந்தப்பட்ட விடயத்தை பார்ப்போம். கல்வி மேம்பாட்டுக்கு கிறிஸ்தவத்தினுடைய பங்களிப்பு. இப்ப நாங்கள் 9வது பாடம் படிக்கக்குள்ள படிச்ச நாங்கள் போர்த்துகேயர் காலத்திலும் சரி, ஒல்லாந்தர் காலத்திலும் சரி, பிறகு ஆங்கிலேயர்களுடைய காலத்திலும் சரி, இந்த கல்விக்கு திருச்சபை எவ்வாறு பங்களிப்பு செய்திருக்கிறது என்றதை பற்றி நாங்கள் பார்க்கிறாங்க 9வது பாடத்திலே. இது இலங்கை திருச்சபை வரலாறு பற்றி தான் நாங்கள் பார்க்கிறாங்க. 8வது பாடத்திலே உலக திருச்சபை வரலாற்றிலே இந்த கல்விக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம், திருச்சபை அல்லது கிறிஸ்தவத்திலே அதனுடைய பங்களிப்பு என்னன்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். உலகத்தில் எந்த ஒரு மக்கள் குழுமத்தின் அல்லது இனத்தின் நாகரீக வளர்ச்சிக்கு அவர்களின் கல்வி அறிவு முக்கியமான பங்களிப்பை வழங்கும் என்பது கண்கூடாகும். அதுங்கள் எல்லாருக்கும் தெரியும். கல்வி மிக முக்கியமானது. அறியாமையை தீர்க்கின்ற அருமருந்து கல்வி என்று நாங்கள் பார்க்கலாம். நீங்கள் தமிழ் படிக்கிற பிள்ளைகள் ஏலவழியிலே தமிழை ஒரு பாடமாக கொள்வீங்கள். நாளடியாலே இந்த கல்வியை பற்றி அழகாக சொல்லப்படுகிறது. இம்மை பயக்குமால் ஈய குறைவென்றால் அம்மை விளக்குமால் தாமுடரா கேடுன்றார், எம்மை உலகத்தும் யாம் காணோம் கல்வி போல் மம்மரக்கும் மருந்து. அதாவது இந்த உலகத்தில கல்வி செல்வத்தை போல வேறொரு செல்வத்தை நீங்கள் பார்க்க முடியாது. வைப்புலி கோட்படா வாய்த்தீர் கேடில்லை, மிக்க சிறப்பின் அரசர் சரிம்பவ்வார், எச்சமென ஒருவன் மக்களுக்கு செய்வன விச்சை மற்றல்ல பிற. ஆகவே பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பெரியவர்கள், தலைவர்கள் தங்களுடைய மக்களுக்கு தேடி வைக்கக்கூடிய உயர்ந்த செல்வம் இந்த கல்வி செல்வம். ஆகவே வரலாற்றிலே கிறிஸ்தவம் இந்த உண்மையை அறிந்து கொண்டு மக்களின் கல்வி வளர்ச்சியிலே மிகவும் மிகவும் பங்களிப்பு செய்திருக்கிறது. திருச்சபையினுடைய ஆரம்பத்திலே கிறிஸ்தவ மறைக்கோட்பாடுகள் திருத்தூதர்களால் போதிக்கப்பட்டும் விளக்கமளிக்கப்பட்டும் வந்த போதிலும் சத்தியத்தின் பாதுகாவலர் கிறிஸ்தவ மறைக்கோட்பாடுகளை மென்மேலும் தெளிவுபடுத்தி விசுவாசத்திலே ஆழப்படுத்தினார். அப்ப உங்களுக்கு தெரியும், ஆரம்ப காலத்துல நாங்கள் பார்க்கிறோம், குறிப்பாக பவுலுடைய பயணங்கள், அதை தொடர்ந்து ஏனைய நாடுகளுக்கு கிறிஸ்தவம் பரவிய முறை, குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளுக்கு, ஆசிய நாடுகளுக்கு கிறிஸ்தவம் பரவிய முறை என்று நாங்கள் படிக்கின்ற பொழுது எவ்வளவு தூரம் இந்த திருத்தூதர்களும் சரி, ஆதி கிறிஸ்தவர்களும் சரி, சத்தியத்தின் பாதுகாவலர்களும் சரி, இந்த கல்வியை விசுவாசத்தை போதிக்கும் பணியிலே அவர்கள் ஈடுபட்டார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கலாம். அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆகவே குறிப்பாக அவர்கள் விவிலியத்தை மக்களுக்கு விளக்கி சொன்னார்கள். விவிலியத்தின் உண்மைகளை
அவர்களுக்கு எடுத்து சொன்னார்கள். ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த உலக வாழ்வை பற்றி நாங்கள் மீட்பு பெறுவதற்கு என்னென்ன விடயங்களை செய்ய வேண்டும் என்ற கருத்துக்களை எல்லாம் ஆழமாக அவர்கள் சொன்னார்கள். அதைத் தொடர்ந்து உலக அறிவை பற்றியும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இவ்வாறு ஆதி திருச்சபையிலே பல்வேறுபட்ட விழிப்புணர்வுகள், விழுமியங்கள், மதிப்பீடுகள், வேத சிந்தனைகள், தெய்வீக உண்மைகள், இப்படியான விடயங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கலாம். அவ்வாறு கற்றுக் கொடுத்தவர்களை சத்தியத்தின் பாதுகாவலர் என்று சொல்லி நாங்கள் அழைக்கின்றோம். பிற்பட்ட காலங்களிலே துறவற சபைகளினாலே வலுவூட்டப்பட்டு அலெக்சாந்திரிய அந்தியோக்கிய இறையியல் சிந்தனை கூடங்களிலே இறையியல் சிந்தனைகளுடன் கற்பிக்கப்பட்டன. இத்தகைய சிந்தனையாளர்கள் இறையியல் கோட்பாடுகளை கற்பிக்கப்பட்டதன் மூலம் கல்வி நடவடிக்கைகள் முன்னேற்றம் கண்டு. குறிப்பாக முக்கியமான 2 இறையியல் கல்லூரிகளை பற்றி நாங்கள் படிப்போம். அலெக்சாந்திரிய இறையியல் கல்லூரி, அந்தியோக்கிய இறையியல் கல்லூரி. இந்த 2 கல்லூரிகள் மூலமாக பல்வேறுபட்ட விளக்கங்கள் அளிக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கலாம். ஐரோப்பிய பழங்குடியினரை சீர்படுத்தும் நோக்கிலே அவர்களுக்கு கல்வி அறிவூட்டு சிறந்த ஒழுக்க விழுமியங்களை வளர்த்து அவர்களை நாகரிகப்படுத்தும் முயற்சியிலே திருச்சபை ஈடுபட்டது பெனடிக்ட் துறவற சபையினர் சிறப்பாக குறிப்பிட்டு சொல்லலாம். உங்களுக்கு தெரியும், திருச்சபை வளர்ச்சியுற்ற காலம் உங்களுக்கு தெரியும். ரோமை பேரரசு பல்வேறுபட்ட சிக்கல்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி ஏற்பட்டது. திருச்சபை ரோமை கலாபணிகளுக்கு பிறகு, திருச்சபைக்கு சுதந்திரம் வழங்கப்பட்ட பிறகு ரோமையிலே திருச்சபையும் ரோமிய அரசும் ஒன்றாக சேர்ந்து பயணித்ததாக நாங்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம். ஆகவே இப்படி இருக்கின்ற பொழுது அங்கே என்ன நடந்ததுன்னு சொன்னால், ரோமை சாம்ராஜ்யம் வீழ்ச்சியிட தொடங்குகிறது. முக்கியமான காரணம் மிலேச்சர்களின் படையெடுப்பு அல்லது நாகரிகமற்றவர்களுடைய படையெடுப்பு என்று நாங்கள் சொல்லலாம். ஆகவே இந்த நாகரிகமற்றவர்களுக்கு அறிவை ஊட்டி அவர்களுக்கு வாழ்வியலை கற்பித்து அவர்களை சமுதாயத்துக்கு ஏற்ற மனிதர்களாக உருமாற்றி கொடுத்தது திருச்சபை. அதிலே குறிப்பாக பெனடிக்ட் துறவற சபையினர் மிக பெரும் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். இந்த பழங்குடியினரை உருமாற்றும் செயற்பாட்டிலே அவர்களுக்கு கல்வி அறிவூட்டு அவர்களை ஏனைய மக்களுடன் உறவு கொள்ள வைத்து சமுதாய உலகியல் வழக்கங்களை அவர்களை புரிய வைத்து அவர்கள் ஒரு மனிதத்துவ பண்புகளோடு வாழக்கூடிய நிலையிலே உருமாற்றுவதற்கு கல்வியை அவர்கள் ஆதாரமாக கொண்டிருந்தார்கள். அதே போல இவர்களுடன் ஏனைய துறவற சபைகளும் இணைந்து ஐரோப்பாவிலே பல்வேறுபட்ட நாடுகளிடையே சென்று கல்வி நிலையங்களை அமைத்து கல்வி பணியாற்றினர். ஜெர்மன் புனித பொனிபஸ், அயர்லாந்து புனித பத்திரிசியா, புனித கொலம்பா, அடுத்தது இங்கிலாந்து புனித கண்டம்பரி அகுஸ்தீனார், ஸ்கொட்லாந்து, மற்றது பிரான்ஸ்ல வந்து புனித கொலம்பா, வடதேசம் டென்மார்க், ஸ்வீடன், ஸ்கண்டினேவியா புனித அனஸ்கா போன்றவர்களை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி பல நாடுகளுக்கு மறைபரப்பாளர்கள் சென்று, ஆரம்ப சிந்தனையாளர்கள் எல்லாம் சென்று கல்வியின் மூலமாக அவர்களை வழிப்படுத்தினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். மேற்குறித்த இடங்களிலே மட ஆலயங்களையும் மடப்பாலசாலைகளையும் நிறுவி கல்வி செயற்பாட்டை முன்னெடுத்தனர். இக்கல்வி நிலையங்களே பிற்காலத்திலே சிறந்த பங்கு பாடசாலைகளாகவும் கதீட்ரல் பாடசாலைகளாகவும் பல்கலைக்கழகங்களாகவும் வளர்ச்சி பெற்றன. ஆரம்ப காலத்திலே இந்த பாடசாலை கல்லூரி முறைகள் என்று பெரிதாக இருக்கவில்லை. அவர்கள் ஒன்றாக கூடுவார்கள். மிக ஆரம்ப கால திருச்சபையினுடைய ஆரம்பத்திலே சபக்கூடங்களாக அவர்கள் ஒன்று கூடுவார்கள். அப்படி ஒன்று கூடுகின்ற இடத்திலே அவர்கள் பல பல விடயங்களை கற்பிக்க தொடங்கினார்கள். காலம் செல்ல செல்ல இந்த கல்வியினுடைய தேவை அதிகரித்தது. கல்வியினுடைய முக்கியத்துவத்தை மக்கள் அறிய தொடங்கினார்கள். தாங்கள் எல்லோரும் கல்வி அறிவு கொண்டவர்களாக மாறினால்தான் சமுதாயத்திலே வாழ முடியும் என்கின்ற ஒரு விழிப்புணர்வுக்குள்ளே மக்கள் வந்தார்கள். அந்த வேளையிலே இப்படிப்பட்ட பாடசாலைகள் தோற்றம் பெற தொடங்கின. அந்த பாடசாலைகள் பெரும் கல்லூரிகளாக மாறின. அதிலே வந்து பெரும் பங்களிப்பு செய்தது திருச்சபை என்று நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். எனவே சிறந்த நாகரிகத்தை உருவாக்குதல், ஆட்சியமைப்பு முறைகளை பேணுதல், எழுத்தறிவை விருத்தி செய்தல், ஆரம்ப கல்வி முறையை பங்கு மட்டங்கள் ஏற்படுத்தல் போன்ற செயற்பாடுகள் அனைத்திற்கும் மூல காரணமாக துறவிகளை விளங்கினார்கள் என்று சொல்லியும் நீங்கள் பார்க்கலாம். இந்த துறவரத்தினுடைய முக்கியமான பணியாக கல்வி பணி அப்ப இருந்து சொல்லப்படுகிறது. அதே போல இப்பொழுதும் நாங்கள் பார்க்கலாம். மேலும் மொழி, இலக்கணம், வாக்கலங்காரம், அளவியல், எண்கணிதம், சங்கீதம், ஓவியம், சிற்பம், கைத்தொழில் முறைகள், அரசியல், நிர்வாகம் போன்ற துறைகள் வளர்ச்சியடைவதற்கும் கிறிஸ்தவ கல்வியாளர்களே காரணமாக இருந்தார்கள் என்று சொல்லி
நாங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். ஆகவே அந்த விதத்திலே பிள்ளைகள் கல்வியின் முக்கியத்துவத்தையும் அதே வேளையில் கல்வியின் வளர்ச்சிக்கு உலகளாவிய ரீதியிலே கிறிஸ்தவத்தினுடைய பங்களிப்பும் என்ற ஒரு தலைப்பிலே இந்த பகுதியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஆகவே இதோடு அப்படியே நாங்கள் தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது நாங்கள் பாடசாலைகளுக்கு வருவோம். முதலாவது பங்கு பாடசாலைகளின் உருவாக்கம். அது பிறகு பெரிய கல்லூரிகளாக உருமாற்றம் பெற்றது, பல்கலைக்கழகங்களாக உருவெடுத்தது. அவை இருக்க ஆரம்ப காலத்திலே இந்த பங்கு பாடசாலைகளின் உருவாக்கத்தை பற்றி நிச்சயமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். பெற்றோர்களுக்கு அடுத்த நிலையிலே தமது விசுவாச வாழ்வை ஆழப்படுத்தி வாழும் முறையை திருச்சபையின் உதவியுடன் பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலையிலே பெனடிக்ட் சபையினர் முதலில் தமது பணியை தொடங்கிய பணித்தளங்களிலே பங்கு பாடசாலைகளை அமைத்தார். நீங்கள் 4வது பாடத்திலே படிச்சிருப்பீங்கள். இந்த ஜூத சமுதாயத்தை பற்றி படிக்கின்ற பொழுது, இயேசுவினுடைய கால ஜூத சமுதாயத்தை பற்றி நீங்கள் படிக்கின்ற பொழுது, ஒரு ஜூத குழந்தை 6 வயது வரை தாயிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். 6 வயது தொடக்கம் 12 வயது வரை தந்தையிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். 12 வயதுக்கு பிறகே அது ஜூத பள்ளியிலே போய் சேரும். அதுபோல இங்கேயும் நாங்கள் திருச்சபைகளை பார்க்கிற பொழுது பெற்றோர்களுக்கு அடுத்த நிலையிலே இந்த விசுவாச வாழ்வை, உண்மையான ஞானத்தை, கல்வி அறிவை பிள்ளைகளுக்கு போதிக்கின்ற பணியை துறவிகள் பொறுப்படுத்திக் கொள்கிறார்கள். ஆரம்ப காலத்திலே குறிப்பாக பெனடிக்ட் துறவிகள் அந்த பணியை பொறுப்படுத்திக் கொள்கிறார்கள். கிபி 529 பிரான்சில் வைசோன் எனும் இடத்திலே கூட்டப்பட்ட சங்கத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு அமைய கிபி 538 கசியோடோரஸ் என்பவர் ஹலோ விவியர்சஸ் இருந்த ஒரு மடத்தை பங்கு பாடசாலையாக மாற்றி ஒழுங்கான கற்றல் நடவடிக்கைகளை முன்னெடுத்தார். ஆகவே ஆரம்ப கட்டங்களில இப்படியான சிந்தனைகளையும் அல்லது அறிவையும் அறிமுகப்படுத்துகின்ற பொழுது அவர்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வரும். ஏனென்று சொன்னால் அக்காலத்திலே தப்பறைகளும் உருவெடுத்தன. ஆகவே இந்த தப்பறைகளுக்கு மத்தியிலே உண்மையான ஞானத்தை எவர்கள் போதிக்கிறார்கள் என்ற பிரச்சனை திருச்சபையிலும் காணப்பட்டது. ஆகவே புதிய கண்டுபிடிப்புகள் என்றாலும் சரி, புதிய அறிவியல் மார்க்கங்கள் என்றாலும் சரி, அவற்றை முன்வைக்கின்ற பொழுது அதை முன்வைப்பவர்கள் பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு ஆளானார்கள். அதனாலதான் ஆரம்ப காலங்களிலே இந்த அறிவியல் சார் வளர்ச்சிகள் ஒரு மந்த நிலையிலே வளர்ச்சி அடைந்ததை நாங்கள் பார்க்கிறோம். தொடர்ந்து தூய கண்டம்பரி அகஸ்தீனார், தூய பட்ரிக், தூய பொடிபஸ் போன்ற மறைபரப்பாளர்கள் தமது பணித்தளங்களிலே பங்கு பாடசாலைகளை நிறுவி முறையான கல்வி செயற்பாட்டை மேற்கொண்டார்கள். அப்ப அதற்கு பங்கு பாடசாலைகள் பெரிதும் உதவி செய்தன என்றால் அங்கே ஒரு குறுகிய மக்கள் காணப்படுவார்கள், பிள்ளைகள் காணப்படுவார்கள். அவர்களுக்கு பெரிய சித்தாந்தங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை ஏற்படவில்லை. மாறாக அவர்களுக்கு வாழ்வியல் முறைகளை, வாழ வேண்டிய பண்புகளை, விழுமியங்களை, இறை மதிப்பீடுகளை அவர்கள் சொல்லிக் கொடுக்க தொடங்கினார்கள். அவ்வாறு சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது தேவை ஏற்படுகின்ற பட்சத்திலே தத்துவங்களை அவர்களுக்கு கற்பிக்க தொடங்கினார்கள். அதன் மூலமாக இந்த அறிவியல் ஆரம்ப காலத்திலே திருச்சபையிலே வளர்ச்சி அடைந்ததை நாங்கள் பார்க்கிறோம். இங்க பங்கு பாடசாலைகளுக்கு பங்கு தந்தையே பொறுப்பாக இருக்கிறப்ப பங்கு தந்தைக்கும் பங்கு மக்களுக்கும் இடையே ஒரு உறவு காணப்பட்டது. ஆகவே இந்த பங்கு தந்தையோடு காணப்பட்ட உறவை பயன்படுத்தி மக்கள் அவர்கள் போதிக்கின்ற போதனைகளிலே நம்பிக்கை கொண்டார்கள், அளிக்கப்பட்ட கல்வியிலும் நம்பிக்கை கொண்டார்கள். இப்பங்கு பாடசாலைகளில் கிறிஸ்தவ வாழ்வு, வழிபாடுகள் பற்றிய பயிற்சிகள் அளிக்கப்பட்டன. மேலும் இசைக்கல்விக்கும் முக்கியத்துவம் வழங்கப்பட்டது. கிபி 8ஆம் நூற்றாண்டிலே பேரரசன் சார்லமென், அதாவது பெரிய சார்ஸ் என்று அழைக்கப்படுகிற காலத்திலே பங்கு பாடசாலைகளின் தரம் உயர்வடைந்ததுடன் காலப்போக்கில சில பங்கு பாடசாலைகள் பேராலய பாடசாலைகளாக தரம் உயர்ந்ததை நீங்கள் பார்க்கலாம். அப்ப பிறகு நீங்க மெல்ல மெல்லமா அறியலாம் இந்த பங்கு பாடசாலைகளுக்கும் கதீட்ரல் பாடசாலைகளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு சொன்னால், அந்த அறிவியலுடைய வளர்ச்சி பாங்குன்னு நாங்கள் சொல்லலாம். அதாவது இப்ப நாங்கள் சிறு வயதிலே பிரைமரி ஸ்கூல், பிறகு செகண்டரி ஸ்கூல், பிறகு காலேஜஸுக்கு போறது போல அக்காலத்திலே இந்த பாடசாலை முறைமைகளாக இந்த பங்கு பாடசாலைகள், கதீட்ரல் பாடசாலைகள், பிறகு பல்கலைக்கழகங்கள் காணப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த பங்கு பாடசாலைகளுடைய நோக்கம் மக்கள் பல விடயங்களிலே அறியாமையுடையவர்களாக இருந்தார். அதற்கு மேலாக இன்னொன்று திருச்சபைக்கு ஏற்பட்டது என்று சொன்னால், காலத்துக்கு காலம் பலர்
தப்பறைகளை விதைக்க தொடங்கினார்கள், விசுவாசத்துக்கு முரணான போதனைகளை போதிக்க தொடங்கினார்கள். இதிலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. அதே வேளையிலே குறிப்பாக இந்த பழங்குடியினரை போன்ற மக்கள் குழுவாக வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் ஏனைய மனிதர்களோடு உறவு கொள்ள அஞ்சினார்கள். அதே வேளையிலே அவர்களுக்கும் இந்த பழங்குடியினருக்கும் இடையே மோதல்கள் ஏற்பட்டன. அதனால பல்வேறுபட்ட அழிவுகளும் ஏற்பட்டன. ஆகவே மக்களிடையே வாழ்வியலை பற்றி ஒரு புரிதலையும் உலகளாவிய ஒரு உறவையும் சமுதாய பண்பையும் வளர்க்க வேண்டிய தேவை திருச்சபைக்கு ஏற்பட்ட காரணத்தினாலே இப்படிப்பட்ட பங்கு பாடசாலைகள் மூலமாக இறைவார்த்தையோடு இறை போதனைகளோடு விழுமிய கல்வியும் அதோடு இசை நாடக பயிற்சிகளும் அவர்களுக்கு வழங்கப்பட்டன. அதன் மூலமாக பல்வேறுபட்ட சித்தாந்தங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை நாங்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம். ஆகவே பிள்ளைகள் இதுதான் இந்த பங்கு பாடசாலைகள் பகுதியிலே நீங்கள் படிக்க வேண்டிய விஷயம். அடுத்தது கதீட்ரல் பாடசாலை, பேராலய பாடசாலை என்று சொல்லலாம். கதீட்ரல் பாடசாலை எங்களுடைய ரோமன் அதாவது லத்தீன் திருச்சபை அமைப்பு உங்களுக்கு தெரியும். பங்கு பாடசாலை பங்கு மட்டத்திலே இருக்கும், அதுக்கு பங்கு தந்தை பொறுப்பாக இருப்பார். கதீட்ரல் என்று சொன்னால் அது குறிப்பாக ஒரு மறை மாவட்டத்தை இப்பொழுது பார்க்கிற பொழுது மறை மாவட்டத்தை குறிப்பதாக இருக்கும். அங்கே பல பங்குகள் அதில் அங்கம் வகித்திருக்கும். ஆகவே இந்த பங்கு பாடசாலைகளில் இருந்து உயர்கல்வியை நோக்கி செல்பவர்களுக்கு இந்த கதீட்ரல் பாடசாலை வசதிகள் வழங்கப்பட்டது நாங்கள் பார்க்கலாம். பங்கு பாடசாலைகளில் கல்வி பயின்ற குறுமட மாணவர்கள் உயர்கல்வி சார்ந்த ஐரோப்பிய கல்வியின் தலைமை தளங்களாயின. குறுமட மாணவர்கள் உயர்கல்வி சார்ந்த நடவடிக்கைகளுக்கு நகரங்களிலே அமைந்திருந்த கதீட்ரல் பாடசாலைகள் ஐரோப்பிய கல்வியின் தலைமை தளங்களாக மாறும். குறிப்பாக இந்த கதீட்ரல் பாடசாலைகளிலே கற்றவர்களை பிறகு பங்கு பாடசாலைகளிலே ஆசிரியர்களாக அமர்த்தக்கூடிய கல்வி இந்த கதீட்ரல் பாடசாலைகளிலே கொடுக்கப்பட்டது. அதே வேளையிலே குருக்களாக வருபவர்களும் அங்கே கல்வி பயில தொடங்கினார். ஆரம்பத்திலே கதீட்ரல் பாடசாலைகள் குருக்களுக்கு வேண்டிய அடிப்படை பயிற்சியை வழங்கும் நோக்கத்தை கொண்டிருந்ததுனால அதற்கேற்ப திருச்சபையின் சட்டங்கள், செவங்கள், இறையியல், வாக்கலங்காரம், தத்துவம், லத்தீன், கிரேக்க இலக்கியங்கள் போன்றவை பாடத்திட்டங்களாக அமைந்தது. வாக்கலங்காரம் 2-3 தரம் வந்துட்டது. இந்த வாக்கலங்காரம் என்று சொன்னால் என்னன்னு சொன்னால் வாய்ஸ் ப்ரொடக்ஷன் சொல்லும். அதாவது சரியான முறையில ஆற்றல் மிக்க பேச்சாளர்களை உருவாக்குதல், சரியான சிந்தனைகளை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு போதனா முறையை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தல், எந்த இடத்திலே எப்படி பேச வேண்டும் என்கின்ற ஒரு சபை என்னன்னு சொல்றது சபையிலே எதை நாங்கள் பேச வேண்டும் என்கின்ற விடயங்களை சொல்லிக் கொடுப்பது, எந்த விடயத்தை சத்தமாக உறுதிபட கூற வேண்டும், எந்த விடயத்தை மென்மையாக சொல்ல வேண்டும் என்கின்ற விடயங்களை நாங்கள் இந்த வாய்ஸ் ப்ரொடக்ஷன் என்ற பகுதிக்கு பார்ப்போம். அதே வேளையில ஆரம்ப காலங்களிலே இந்த ஒலிபெருக்கி வசதிகள் எல்லாம் இல்லை. ஆகவே மக்களுக்கு கூறக்கூடிய விடயங்களை எந்த துணியிலே அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்கின்ற பயிற்சிகளை நாங்கள் இந்த வாக்கலங்காரம் என்ற பகுதிக்குள்ளே அடக்கலாம். கிபி 1100 மத நிறுவனங்களிலும் உலக நாடுகளிலும் அரசுகளிலும் ஏற்பட்ட அபிவிருத்தியின்படி அரசு சட்டங்கள், மருத்துவம், லத்தீன் மொழி, இலக்கியம், இலக்கணம், அரசியல், பொருளாதாரம் போன்ற பாடத்திட்டங்களும் கலை திட்டமாக்கப்பட்டன. இதனால் செல்வந்தர்கள், பிரபுக்கள் மற்றும் அரசர்களின் பிள்ளைகளும் சமூக அந்தஸ்து கருதி இக்கல்வி நிலையங்களிலே கல்வியை பெற்றுக்கொள்ள விருப்பத்துடன் இணைந்தார். அதாவது உங்களுக்கு தெரியும், நீங்க கிரேக்க நாகரிகம் படிச்சிருப்பீங்கள். கிரேக்க மொழி தெரியாதவர்கள் நாகரிகமற்றவர்கள் என்கின்ற ஒரு பாங்கு அக்காலத்திலே கருதப்பட்டு வந்தது. அதனாலே தங்களுடைய மொழியை மட்டும் அறிந்திருந்த விரியர்கள், யூதர்கள் கிரேக்க மொழியை கற்க தொடங்கினார்கள் என்று சொல்லி நீங்கள் படித்திருக்கீங்க. அதுபோல இந்த கல்வி அறிவு வளர்ச்சி அடைந்த காலத்திலே கல்வி அறிவு இல்லாதவர்கள், நாகரிகமற்றவர்கள், பண்பாடற்றவர்கள், காட்டு விராண்டுகள், பழங்குடியினர் என்கின்ற ஒரு நிலை காணப்பட்டது. ஆகவே அனைவரும் தாங்களும் கல்வி கற்பதோடு தங்களுடைய பிள்ளைகளை அறிவிலே சிறந்தவர்களாக உருமாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் அனைத்து மக்களுக்கும் ஏற்பட்டது. ஆகவே அந்த கல்வியின் முக்கியத்துவம் அக்காலத்திலே அதிகரிக்க தொடங்கியது. ஆகவே அந்த விதத்திலே கல்வியை மட்டும் நோக்காக கொண்ட பல பாடசாலைகள் நகரங்களில் தோற்றம் பெற்றன. அதனால பிற்பட்ட காலத்திலே விளைவுகள் ஏற்படும். நான் உங்களுக்கு அன்னைக்கு சொன்னான், ஆரம்ப காலத்திலே இலங்கையிலே கல்லூரிகள், பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டன பிள்ளைகளுக்கு மறையறிவை கொடுப்பதற்காக.
அல்லது விவிலிய போதனைகளை அவர்களுக்கு விளங்கப்படுத்துவதற்காக, அதாவது மறை பாடசாலைகளாக உருவாக்கப்பட்டது. காலப்போக்கிலே அரசாங்கம் பாடசாலைகளை சுவீகரித்த பின்னர், அரச உரிமையாக்கிய பின்னர், சமய பாடத்திட்டத்துக்குரிய முக்கியத்துவம் அங்க மறை அறிவு அங்கே குறைந்து கொண்டு சென்றதை நீங்க பார்க்கலாம். ஆகவே இப்படிப்பட்ட நிலை உலக திருச்சபை வரலாற்றில் நாங்கள் பார்க்கலாம். பாடசாலைகளிலே கல்வியை மட்டும் நோக்காக கொண்ட ஒரு முறைமை உருவாக்கப்பட்ட பிறகு அங்கே ஞான உபதேசம் அல்லது மறை அறிவு அங்கே குறைந்து சென்ற விஷயத்தை நாங்கள் பார்க்கலாம். எனினும் இதுவரை மதத்துறையின் கட்டுப்பாட்டில் இருந்த கல்வி முறை பன்முகப்படுத்தப்பட்டு ஆன்மீக கல்வியுடன் அரசியல், பொருளாதாரம், வர்த்தகம், மருத்துவம் போன்ற பாடங்கள் கற்பிக்கப்பட்டன. ஒரு பொது அளவிலே மக்களுடைய வாழ்வுக்கு தேவையான அனைத்து துறைகளிலும் அவர்கள் பாண்டித்தியம் பெற வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையிலே இப்படிப்பட்ட துறைகள் எல்லாம் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. அது மனித வாழ்வியல் வளர்ச்சிக்கு பெரிதும் இன்றியமையாது, அவை தேவையா. ஒவ்வொரு பிராந்திய மொழியிலும், அதாவது சுய மொழியிலே கல்வி கற்கும் வாய்ப்பு உருவாக்கம் பெற்றதுடன் மேலும் மேலும் அறிவுத்துறையிலே வளர்ச்சி பெற வேண்டிய ஆர்வத்தை ஏற்படுத்தியது. சுதந்திர சிந்தனை போக்குகள் அதிகரித்ததுடன் பொதுநிலையினருக்கும் கல்வி கற்பிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. துறைசார் நிபுணர்கள் உருவாக்கம் பெற்றனர். குறிப்பாக விஞ்ஞானம், சட்டம், மருத்துவம், கலை போன்ற துறைகளிலே துறைசார் விற்பனர்கள் உருவாக்கப்பட்டனர். பல்கலைக்கழகங்கள் தோற்றம் பெற்றன. இத்தகைய வளர்ச்சி போக்கே 12ஆம் நூற்றாண்டின் மறுமலர்ச்சி என்று சொல்லலாம். குறிப்பாக இந்த 12ஆம் நூற்றாண்டிலே கல்வியிலே ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்ட ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஆகவே பிள்ளைகளை நீங்கள் இதை ஆழமாக இன்னும் பார்க்கிற பொழுது ஐரோப்பிய பல்கலைக்கழகங்கள் குறிப்பாக இந்த கல்வியினுடைய ஒரு உச்சக்கட்ட வளர்ச்சியாக கூட நாங்கள் இதை பார்க்கலாம். பல்கலைக்கழகங்களின் தோற்றம் பங்கு பாடசாலைகளாக இருந்து பிறகு கதீட்ரல் பாடசாலைகளாக உயர்வு பெற்று அந்த கதீட்ரல் பாடசாலைகளுடைய எண்ணக்கருவில் இருந்து பல்கலைக்கழகங்கள் தோற்றப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். அப்ப 5ஆம் நூற்றாண்டிலே ஐரோப்பிய நாடுகளில் திருச்சபை பரவியது. கிறிஸ்தவம் பரவிய இடங்களிலே ஆச்சிரமங்கள் கல்வி அளிக்கும் மையங்களாக உருவாகும். உங்களுக்கு தெரியும், ஆரம்ப காலத்திலே திருச்சபை பல்வேறுபட்ட கலாபனைகளுக்கு உள்ளானது, பிறகு பேதகங்களுக்கு, கப்பறைகளுக்கு உள்ளானது. அதன் பிறகு ஐரோப்பிய நாடுகளிலே கிறிஸ்தவம் பரவியது. இவ்வாறு கிறிஸ்தவம் பரவிய காலத்திலே அங்கேயும் அந்த கிறிஸ்தவ கருத்துக்கள் திரிவுபட்டு கூறப்பட்டன. ஆகவே மக்களுக்கு உண்மை விசுவாசத்தை போதிக்கும் நோக்கிலே துறவர சபையினர் செயற்பட்டார்கள். ஆகவே இந்த துறவர சபையினர் பல்வேறுபட்ட இடங்களிலே ஆச்சிரமங்களை அமைத்து, மடங்களை அமைத்து பணியாற்ற தொடங்கினர். இந்த மடங்களிலே கல்வியை அவர்கள் ஒரு உன்னதமான பணியாக கொண்டிருந்தார்கள். 8ஆம் நூற்றாண்டில் சாலிமன், அதாவது பெரிய சார்ல்ஸ் பேராலயங்களை அண்மித்த இடங்களில் கல்விக்கூடங்களை நிறுவினர். இக்கல்விக்கூடங்களில் வழங்க முடியாதிருந்த உயர்கல்வியை வழங்கும் நிறுவனங்களாக பல்கலைக்கழகங்கள் தோற்றம் பெற்றன. பங்கு பாடசாலைகள், அவங்களுக்கு தெரியும், பாடசாலைகள் ஆலயங்களோடு இருந்தது, கதீட்ரல் பாடசாலைகள். இந்த பாடசாலைகளிலே வழங்க முடியாத கல்வியை உயர்கல்வி வழங்கும் நிறுவனங்களாக பல்கலைக்கழகங்கள் தோற்றம் பெற்றதை நாங்கள் பார்க்கிறோம். 12ஆம் நூற்றாண்டிலே ஐரோப்பிய வரலாற்றில் உயர் இடைக்காலத்தில் ஏற்பட்ட ஒரு விளைவாகத்தான் ஐரோப்பிய பல்கலைக்கழகங்களின் தோற்றம் விளங்குகின்றன. அதாவது உங்களுக்கு தெரியும், பல்கலைக்கழகம் என்ற அந்த சொல்லில் இருந்து அது பல்கலைகளையும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடம் என்கின்ற ஒரு உணர்வு எங்களுக்கு வரும். ஐரோப்பாவில் மிக பழமையான கல்வி நிலையங்களாக ஸ்பானியாவிலே ரொலிடோ, கோர்டோவா நகரங்களில் அமைய பெற்ற கல்லூரிகளும், இத்தாலியில் சலேர்னா, பொலஞ்சா கல்லூரிகளும், பாரிஸ் கல்வி நிறுவனமும் சிறப்பு பெற்று காணப்பட்டது. அந்த காலத்திலே 12ஆம் நூற்றாண்டுகளின் முடிவிலே சலேர்னா, பொலஞ்சா நகர மாணவர்கள் சட்டபூர்வமாக தம்மை இணைக்க வேண்டும் என்ற நோக்கிலே தொழிற்சங்கங்கள் போன்ற கூட்டமைப்பினை உருவாக்கி செயற்பட்டனர். இத்தகைய செயற்பாட்டு தன்மைகளுக்கு ஒத்தவையாகவே இடைக்கால பல்கலைக்கழகங்களின் நோக்கங்கள் அமைந்திருந்தவையினால் யூனிவர்சிட்டி அந்த சொல்லாலே இந்நிறுவனங்கள் அழைக்கப்பட்டன. யூனிவர்சிட்டி சாதாரண கதீட்ரல் பாடசாலைகளால் வழங்க முடியாதிருந்த உயர்கல்வியின் சிறப்பு போதனைகளை வழங்கும் நிறுவனங்களாக இவை காணப்பட்டன. இந்நிறுவனங்களில் தாராள கலைகள், அதாவது இலத்தீன், இலக்கணம், வாக்கலங்காரம், அளவையியல், எண்கணிதம், கேத்திர கணிதம், இசை, வானசாஸ்திரம், மெய்யியல், இறையியல், சட்டம், மருத்துவம் போன்ற பீடங்களையும் கொண்டு காணப்பட்டன. உதாரணமாக பொலஞ்சா பல்கலைக்கழகம், பாரிஸ் பல்கலைக்கழகம் அங்கு குறிக்கலாம். இன்றைக்கு எங்களுடைய பல்கலைக்கழகங்களிலே காணப்படுகின்ற
பல துறைகள். இப்ப நாங்கள் அதை பீடங்கள் என்று சொல்லுவோம், ஃபேக்கல்டிஸ். அது ஆர்ட்ஸ் ஃபேக்கல்டி, காமர்ஸ் ஃபேக்கல்டி, அப்படி ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டியா நாங்கள் அழைப்போம். அதே போல அந்த காலத்திலும் பல பீடங்கள் காணப்பட்டன. மருத்துவ பீடம், மற்றது கலை பீடம், இப்படியான பீடங்கள், மெய்யலை தனியாக அவர்கள் வைத்திருந்தார்கள். இப்படிப்பட்ட பீடங்கள், துறைகள் மூலமாக அந்த கல்வி அறிவு வழங்குகின்ற ஒரு உயர்கல்வி நிறுவனங்களாக இந்த பல்கலைக்கழகங்கள் செயல்பட்டது. ஆகவே இந்த ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களை பற்றியும் நீங்கள் ஆழமாக அறிந்து கொண்டிருக்க வேண்டும். பிள்ளைகளை இந்த பகுதி நான் முதல் கல்வியுடைய முக்கியத்துவம், அந்த கல்வி எவ்வாறு ஒரு வளர்ச்சி பாதையில் நோக்கி செல்லுகிறது என்ற விடயங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வரேன். அதே வேளையில இந்த ஒவ்வொரு குறிப்பாக பல்கலைக்கழகங்களுடைய சிறப்புகள் அல்லது அந்த பல்கலைக்கழகங்களால் வழங்கப்பட்ட கல்வி முறைகள் இவற்றையெல்லாம் நீங்கள் நுணுக்கமாக கற்று விளங்கியோ பாடமாக்கி வச்சுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பல்கலைக்கழகத்தினுடைய தனித்தன்மைகளையும் நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அந்த பல்கலைக்கழகங்கள் இப்ப எங்க ஆரம்பிக்கப்பட்டன என்ற விடயங்களையும் பற்றி நீங்க அறிந்து வைத்திருக்கலாம். அதை நான் இதுல ஆழமாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் மிக நீண்ட காலமாக தனித்துவம் பெற்ற பல்கலைக்கழகமாக விளங்கும் பாரிஸ் பல்கலைக்கழகத்தினுடைய தோற்றமும் பணியும் ஒரு பல்கலைக்கழகத்தை பற்றி நான் விளங்கப்படுத்துறேன். அதே போல மற்ற பல்கலைக்கழகங்கள் உங்களுடைய ஆசிரியர்களுடைய உதவியோட நீங்க உங்களோட நோட்ஸ் இருக்கும், அதை பார்த்துக் கொள்ளலாம். இப்ப பாருங்க, இந்த பாரிஸ் பல்கலைக்கழகம் ஒரு நீண்ட புகழ்பெற்ற பல்கலைக்கழகமாக இருக்குது. இது நோட்ரடாம் பேராலயத்தைச் சேர்ந்த பல கதீட்ரல் பாடசாலைகள் இணைத்து தோற்றம் பெற்றது. பாரிஸ் ஆயர் இதனை பல்கலைக்கழகமாக பிரகடனப்படுத்தியவுடன் அங்கு பல நிலையங்களும் பீடங்களும் உருவாக்கப்பட்டது. அப்ப அதுலயும் நீங்கள் ஒரு விதமான வளர்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். உடனடியாக எல்லா பீடங்களையும் அங்க உருவாக்க முடியாது. ஆகவே இப்பையும் நாங்கள் பார்க்கலாம், ஒரு பல்கலைக்கழகம் உருவாக்க முன்னால் அந்த பல்கலைக்கழகம் இன்னொரு பல்கலைக்கழகத்தினுடைய இடையாக இருக்கும் அல்லது அதற்கு கீழே ஒரு பீடமாக இருக்கும். அதுக்கு பிறகு அது தானே வளர்ச்சி அடைந்து ஒரு தன்னிச்சையான பல்கலைக்கழகமாக உருவாகும். அதே போலதான் இந்த பாரிஸ் பல்கலைக்கழகம் உருவாக்கப்படுகிறது. 13ஆம் நூற்றாண்டிலே இப்பல்கலைக்கழகம் 4 பீடங்களாக பிரிக்கப்பட்டது. அவை இறையியல் பீடம், மருத்துவ பீடம், சட்டப்பீடம், கலைப்பீடம். கலைப்பீடத்தை மாணவர்களதும் ஆசிரியர்களதும் இனத்தை அடிப்படையாக கொண்டும் இருபிரிவுகளாக பிரித்தனர். 13ஆம் நூற்றாண்டில் பாரிஸ் பல்கலைக்கழகம் மெய்யியல், இறையியலம் ஆகியவற்றிலே முன்னணி வகித்தது. இவ்விரண்டு விடயங்களையும் ஒன்றுக்கொண்டு முரண்படாமல் கிடைப்பது எப்படி என்பதை கண்டறிவதே இதன் பொறுப்பாக இருந்தது. இப்ப கிறிஸ்தவ, இறையியல், கிரேக்க, இஸ்லாம், மெய்யியல் ஆகியன இங்கு கற்பிக்கப்பட்டதனால் மெய்யியல் வகையில் பெரிய புரட்சியை உருவாக்கி. உங்களுக்கு தெரியும், மெய்யியல் என்றால் தத்துவம், உண்மை கோட்பாடுகளை விளங்கிக் கொள்ளுதல். அதுல இருப்பு கொள்கைகளை பற்றி அவர்கள் பேசினார். பல உண்மையான விடயங்களை நுணுக்கமாக ஆராய்ந்து பார்த்தார்கள். ஆகவே இந்த மெய்யியல் அதிக முக்கியத்துவத்தை அங்கே கொடுத்தது. அதே வேளையில் இறை இருப்பு பற்றி, இறை கொள்கைகளை பற்றி ஆராய்ந்தார்கள். ஆகவே இறையியலும் அங்கே முக்கியத்துவம் பெறுவதை நாங்கள் பார்க்கலாம். 13ஆம் நூற்றாண்டில் இப்பல்கலைக்கழகத்தில் 40 தனியார் பாடசாலைகள் இணைந்திருந்தன. அவை உலகியல் ஆன்மீக பாடசாலைகளாகும். இக்கல்லூரிகளில் சோர்போன் கல்லூரி 1857ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த இறையியலாளரான ராபர்ட் டி சோர்போன் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. அது இறையியல் கற்பிக்கும் மத்திய நிலையமாக பிரசித்தி பெற்றது. இறையியல் கற்கும் மாணவர்களுக்கு ஒரு விடுதியாக அதை நிர்ணயித்தார்கள். இது இறையியல் கற்கும் வறிய மாணவர்களின் குழுமம் என பெயரிடப்பட்டது. ஏன்னு சொன்னால் அதுல எல்லா மாணவர்களும் இணைந்து கல்வி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு அங்கே காணப்பட்டது. வறிய மாணவர்கள் குறிப்பாக இணைந்து கல்வி பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது. உங்களுக்கு தெரியும், ஆரம்ப காலத்திலே யார் யார் கல்வியை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால், சமூகத்திலே முன்னிலை வகித்தவர்கள் அல்லது பணம் படைத்தவர்கள் அல்லது செல்வாக்குடையவர்கள் கல்வி பெற்றுக்கொண்டார்கள். இலகுவாக ஏழைகளுக்கு கல்வி பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் குறைவாக இருந்தது. அந்த தருணத்திலே இந்த வறிய மாணவர்களுக்கு கல்வி அளிக்கின்ற ஒரு குழுமமாக இது பெயர் பெறுவதை நாங்கள் பார்க்கலாம். 13ஆம் நூற்றாண்டின் இறுதியிலே இது லா சோர்போன் என அழைக்கப்பட்டது. அடுத்த 3 வருடங்களுள் இது ஐரோப்பாவில் மறை சார்ந்த படிப்பினைகளை கற்பிப்பதற்குள்ள ஒரு இடமாக அறிமுகப்படுத்தப்பட்டது. விசேடமாக மறை கோட்பாடுகள், திருச்சபை சட்டம் ஆகியன முதலிடம் வகித்தன. இலக்கிய பீடம், சட்டப்பீடம், மருத்துவ பீடம், விஞ்ஞான பீடம் ஆகியவற்றுடன் பிற்காலத்திலே ரத்து செய்யப்பட்ட இறையியல் பீடம் ஆகியன பின்னர் சோர்போனில் ஸ்தாபிக்கப்பட்டது. இதன் நிர்வாகிகள் பாரிஸ் அகாடமியினாலே நியமிக்கப்பட்டனர். இப்படி பிள்ளைகள் இந்த பல்கலைக்கழகத்திலே இப்ப நான் சொல்ற விஷயம் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் விளங்க போறது இல்லை என்றால் இதை நீங்க திருப்ப வாசிக்க வேணும், திருப்ப படிக்க வேணும், திருப்ப ஞாபகத்தில் வச்சிருக்க வேணும். அப்படி இல்லைன்னா இது கடைசிதான் நீக்க போறது இல்லை. சும்மா வாசிச்சு போட்டு போனால் நீங்க எக்ஸாமுக்கு எழுத போய்க்குள்ள இது வர போறது இல்லை, திருப்ப வராது. அவை நீங்க இந்த சில விடயங்களை நீங்க பாடமாக்கியும் வச்சுக்கொள்ளத்தான் வேணும். ஆகவே இது ஒரு கொஞ்சம் கடினமான பகுதி. இதுக்குள்ளே குறிப்பாக அங்கால இந்த விஞ்ஞானிகள் எல்லாம் வரும்.
ஆகவே ஒவ்வொரு விடயங்களையும் குறிப்புகளாக நீங்கள் எடுத்து வச்சிருந்தால் உங்களுக்கு இலகுவாக இருக்கும். அதனால நான் என்னுடைய புத்தகத்திலே ஆசிரியர் வழிகாட்டில இருந்து என்னுடைய புத்தகத்திலே குறிப்பிடக்கூடிய முக்கியமான விடயங்களை மட்டுமே அங்க குறிப்பிட்டிருக்கிறேன். அந்த விடயங்களை நீங்கள் ஞாபகத்தில் வச்சிருந்தால் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். பிறகு நான் பேப்பர் கிளாஸுக்குள்ள மாடல் பேப்பர் வரைக்குள்ள உங்களுக்கு எப்படியாக அந்த கேள்விக்கேற்ற விதத்திலே இதை நாங்கள் அமைத்துக் கொள்ளலாம் என்றதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தான். குறிப்பாக பொதுவாக சமய கல்வி பற்றி அல்லது கல்வி மேம்பாடு பற்றி தான் 10 மார்க்ஸ் கேள்விக்கு வரும். அப்ப அப்படி கேள்வி வரைக்குள்ள உங்களுடைய விடைகள் எப்படி அமைய வேண்டும் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன். அதுக்கு முதல் உங்களுக்கு அடிப்படையாக இந்த விடயங்களை நீங்கள் புரிஞ்சு விளங்கிக் கொண்டு வைத்திருக்க வேண்டும். இந்த விடயங்கள் சார்பாக சில விடயங்கள் நுணுக்கமான சில கருத்துக்களையும் நீங்கள் உங்களுக்குள்ள கொண்டிருந்தால் தான் பிறகு ஒரு 10 மார்க்ஸ் கேள்விக்கு நாங்கள் விடைய எழுதைக்குள்ள அந்த ஓடல்ல உங்களால எழுதக்கூடியதாக இருக்கு. அதை நான் உங்களுக்கு பிறகு சொல்லித் தருவேன். அடுத்தபடியாக விஞ்ஞான வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்த கிறிஸ்தவ விஞ்ஞானி, அது பல கிறிஸ்தவ விஞ்ஞானிகள் குறிப்பாக உங்களுடைய MCQல அடிக்கடி வந்து கொண்டிருக்குது இந்த விஞ்ஞானிகளை பற்றி. ஆகவே அதை நீங்க பார்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது அமைப்பு வினாவுக்குள்ளே இந்த விஞ்ஞானிகளை பற்றி வரலாம். கற்ற வினாவுக்குள்ள விஞ்ஞானிகளை பற்றி போட வேண்டிய அவசியம் இல்லை என்றால் மனப்பாக கேள்வி கேட்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆகவே அதை விட நீங்க குறிப்பாக நுணுக்கமாக இந்த விஞ்ஞானிகளை பார்க்க வேண்டும் MCQக்குள்ள. இரண்டால் ஒரு சொல்லிலே விடைகளை கேட்கக்கூடிய விதத்தில் அவர்கள் அமைப்பார். ஆகவே நவீன உலகின் விஞ்ஞான தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு பல கிறிஸ்தவ விஞ்ஞானிகள் ஆக்கப்பூர்வமான முறையிலே பங்களிப்பு செய்துள்ளனர். இவர்களில் ஆக்கங்களும் கண்டுபிடிப்புகளும் மானுட சமூகத்தினே சமூக பொருளாதார ஆன்மீக வாழ்வையும் வளம் பெற செய்கின்றன. அருட்பணி, சார்லென், கிரகம்பல், ஐசக் நியூட்டன், ஐன்ஸ்டைன், அடுத்தது பிளெமிங் போன்றவர்களை முக்கியமானவர்களாக நாங்கள் கருதலாம். அவர்களை பற்றியும் நீங்க குறிப்புகள் எடுத்து படிச்சுக் கொள்ள வேண்டும். நான் சுருக்கமான சில குறிப்புகளாக அவர்களை இங்க அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். அதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய MCQவுக்கும் அதே வேளையில உங்களுடைய அமைப்பு வினாவுகளுக்கும் விடியளிக்கக்கூடிய விதத்திலே நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். அதை நீங்கள் படித்தால் போதும். ஆகவே நீங்கள் அருட்பணி ரேண்டி சார்லேன் 1881 தொடக்கம் 1955 வரை அவரை பற்றி நாங்கள் படிக்கலாம். மனிதனின் பரிணாமத்தை பற்றி ஆன்மீக ரீதியான தத்துவத்தை விளக்கி சிந்தனையாளர்களின் முக்கிய இடத்தை வகித்தவர் அருட்பணி சார்லேன். கிபி 1881 பிறந்த இவர் நோத்ரடாமில் இயேசபையின் முன்பள்ளியில் பயின்று தமது 19வது வயதில் இயேசபையில் இணைந்து 1911 குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். பாருங்கள், ஆரம்ப காலத்திலே குருக்கள் விஞ்ஞானிகளாக இருந்தார்கள். நான் 9வது பாடம் படித்து கேட்க சொன்னேன். சீனாவிலே பணி செய்ய போனவர் மத்தேயு ரிச்சி. அவர் ஒரு விஞ்ஞானி. ஒரு விஞ்ஞானியாக இருந்த காரணத்தினாலே தான் சீனாவில் அவராலே திருச்சபை பரப்ப முடிந்தது. ஆகவே அப்படி ஆரம்ப காலங்களிலே பல்வேறு துறைகளுக்குள்ளே நிபுணத்துவம் பெற்றவர்களாக குருக்களும் திகழ்ந்திருக்கிறார்கள். கல்லினுள் படிந்த படிமங்கள் பற்றியும் மானுட விஞ்ஞானம் பற்றியும் கற்ற இவர் மனிதனின் முற்கால அமைப்பை ஆராயும் ஒருவராக சீனா, ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளுக்கு சென்று அகழ்வாராய்ச்சிகளுக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கும் ஒத்துழைப்பு வழங்கினார். மிக முக்கியமான மானுட விஞ்ஞான கண்டுபிடிப்புகளில் ஒன்றான சினன்த்ரேபுஸ் பெகினோன்சிஸ் என்னும் பீகிங் மனித வர்க்கத்தின் மண்டை ஓட்டை கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சியிலே அவர் ஈடுபட்டார். பூமியின் அமைப்பு பற்றியும் புதைந்து கிடக்கும் புராதன மிருகங்கள், தாவரங்களின் எஞ்சிய பகுதிகள் பற்றியும் ஆய்வு செய்த இவர் டார்வினின் பரிணாம வளர்ச்சி கோட்பாடை ஏற்றுக்கொண்டு அதற்கு இறையியல் அடிப்படையிலே விளக்கம் கொடுத்தார். சாதாரண உலகியல் அடிப்படையிலே இல்லாமல் இறையியல் அடிப்படையிலே விளக்கம் கொடுத்து அந்த அந்த கொள்கையை அவர் ஏற்றுக்கொள்கிறார். மனிதனின் பரிணாமத்தை பற்றிய ஆன்மீக தத்துவத்தை விளக்கி ஒரு நூலை எழுதினார். இதுல சார்லேனின் தத்துவத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே அந்த சார்லேனின் தத்துவம் நான் பின்னாலே போட்டிருக்கிறேன். அதை நாங்கள் தனி கேள்வியாக கூட பார்க்கலாம். குறிப்பாக இப்ப அந்த உங்களுடைய அமைப்பு வினா பிரிச்சு வருது. 2 மார்க்ஸுக்கு, 4 மார்க்ஸுக்கு, 6 மார்க்ஸுக்கு, 8 மார்க்ஸுக்கு இப்படி வர கேள்விகள்ல 6 மார்க்ஸ் அல்லது 8 மார்க்ஸுக்குள்ள கேட்கக்கூடிய கேள்வியாக இந்த சார்லேனின் தத்துவத்தை தனித்தும் ஒரு கேள்வியாக கேட்கலாம். அவருடைய தத்துவத்தை பற்றி நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. இவர் டார்வினின் கூர்ப்பு தொடர்பான பரிணாம கொள்கையை ஏற்றுக்கொண்டதுடன் நின்று விடாமல் பரிணாமம் எவ்வாறு நடக்கிறது, உயிரற்ற பொருட்களின் பரிணாமத்தின் நோக்கம் என்ன, அதன் முடிவு எங்கே என்னும் கேள்விகளை எழுப்பி ஒரு வினா முறையிலே அதற்கு விடை காணும் முறையை கண்டுபிடிக்கிறார். இவர் கண்டறிந்தவாறு மனித குலத்தின் பரிணாமத்திற்கு விசேட திட்டம் ஒன்றும் நோக்கமும் உள்ளதோடு அப்பரிணாமம் உயிர் பெறுவது ஒன்றினாலேயே அவ்வல்லமை அன்பு என்னும் அகாப்பே அன்பு ஆகும். இவ்வன்புக்கு முழு உலகத்தில் சகல வல்லமையும்
ஒன்றிணைக்கும் திறன் உள்ளது. மனிதனை மனிதன் நினைப்பதும் மனிதனை புவியுடன் நினைப்பதும் எல்லாம் இணைவதன் ஊடாக இறைவன் அல்லது தெய்வீக வல்லமையுடன் சேர்க்கின்றன என நம்பினார். அப்ப டார்வினின் கூர்ப்பு கோட்பாட்டுக்குள்ளே இறை இருப்பையும் கொண்டு வந்து அந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒருவராக நாங்கள் சார்லினை பார்க்கலாம். ஆகவே இந்த அனைத்துக்கும் ஆதாரமாக இந்த அகாப்பே அன்பை அவர் வெளிப்படுத்தி அந்த அன்பு இறைவன் ஆகவே மனிதனையும் இயற்கையையும் இணைப்பது அந்த இறை அல்லது தெய்வீக வல்லமை என்பதனை அவர் விளங்கப்படுத்தினார். அவை பரிணாமத்தின் உச்சக்கட்டத்தை கண்ட அவர் கிரேக்க எழுத்து சுவடியின் இறுதி எழுத்தை உபயோகித்து ஒமேகா கட்டமாக இதனை எடுத்து காட்டினார். முழு மனித குலமும் பரிணாமம் பெற்ற கட்டத்தை அடையவே செய்கின்றன என அவர் கூறினார். இறைவனால் ஆரம்பிக்கப்பட்ட பிரபஞ்சம் அதனுடன் மனிதனான இறைமனித இயேசு கிறிஸ்துவினுள்ளே முழுமை பெற்று மீண்டும் அவரிடம் வந்து சேரும். பிரபஞ்சத்தின் ஒரு துளி அளவிற்கு இறைவன் அதனுள் இயங்குவதனால் அவர் அவ்வுலக ஒருமைப்பாட்டிற்கும் பூரணத்துவத்திற்கும் இட்டுச் செல்வதாக அருட்பணி சார்லேன் முன்மொழிந்தார். ஆரம்ப காலத்திலே இந்த இறை இருப்பு கொள்கை பற்றியும் அதே வேளையிலே இந்த படைப்பிலே இறைவனுடைய ஈடுபாடு பற்றியும் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு இந்த சார்டேனின் இந்த தத்துவம் ஒரு உன்னதமான படிப்பினையை கொடுப்பதாக இருக்கிறது. ஆகவே இவர் விஞ்ஞானியாக இருந்து கொண்டு விஞ்ஞான கருத்துக்களை இந்த ஆன்மீகத்துக்குள்ளே இறையலுக்குள்ளே உட்படுத்தி அதை தெளிவுபடுத்துவதை நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே அவர் ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானியாக கருதப்படுகிறார். அடுத்த பிள்ளைகள் புனித விஞ்ஞானிகள் என்ற அடிப்படையிலே நாங்கள் அலெக்சாண்டர் கிரஹாம் பெல்லை பார்க்கிறோம். அவரை பற்றி ஒரு 4 சுருக்க குறிப்புகளை நீங்க அறிஞ்சு வச்சிருந்தாலே உங்களுடைய எம்சிக்யூவையும் உங்களுடைய உங்களுடைய அமைப்பு வினாவையும் நீங்கள் விடையளிக்கக்கூடியதாக இருக்கு. பாருங்க, ஸ்கொட்லாந்தில் எடின்பரோ நகரிலே கிபி 1847 பிறந்த இவர் லண்டன் பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை மேற்கொண்டார். இது அவரை பற்றிய ஒரு லைஃப் ஹிஸ்டரி. மனிதனையும் கொண்ட இவர் செவிப்புலன் கற்புலன் குறைந்த மாணவர்களுக்கு பயன்படத்தக்க பல உபகரணங்களை கண்டுபிடித்தார். இது உங்களுடைய பல்வேறு வினாவுக்குள்ளே வரக்கூடியது. அதாவது செவிப்புலன் கற்புலன் குறைவான மாணவர்களுக்கு பயன்படத்தக்க உபகரணங்களை கண்டுபிடித்தவர் கிரஹாம் பெல். பொஸ்டன் நகரிலே செவிப்புலன்ற பிள்ளைகளுக்கான கல்லூரி ஒன்றை உருவாக்கினார். 1876 தொலைபேசி கருவியை கண்டுபிடித்ததுடன் முதல் முறையாக இக்கருவி வழியாக செய்தி பரிமாற்றப்பட்டது. தொலைபேசியை கண்டுபிடித்தவர் கிரஹாம் பெல். ஆகவே இன்றைக்கு அந்த தொலைபேசியுடைய முக்கியத்துவம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஆகவே அந்த காலத்திலே குறிப்பாக 1847 தொடக்கம் 1922 காலப்பகுதியிலே வாழ்ந்தவர் 1876 இந்த தொலைபேசியை கண்டுபிடித்தவர். இன்னைக்கு நாங்கள் 2021 இருக்கிறோம். இன்னைக்கு அதனுடைய முக்கியத்துவ பாட்டை நாங்கள் பார்க்கிறோம் சொன்னால் அவர் அந்த காலத்திலே அவருடைய சிந்தனை, அவருடைய அறிவாற்றல், அவருடைய நுண்ணறிவு, அவருடைய தொழில்நுட்ப அறிவு எத்தகையதாக இருந்திருக்கும் என்பதை நீங்க விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் பற்றிய சில குறிப்புகளை நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அதே போல ஐசாக் நியூட்டன் ஒரு பிரசித்தி பெற்ற விஞ்ஞானி. இங்கிலாந்தில் குலஸ்டேவ் எனும் கிராமத்திலே கிபி 1643 பிறந்த இவர் நவீன யுகத்தின் தத்துவ விஞ்ஞானியும் இறையியலாளருமாகவும் பௌதிக விஞ்ஞானியாகவும் போற்றப்படுகிறார். எம்சிக்யூக்குள் வரக்கூடிய கேள்வி பிள்ளைகளை, அதாவது 2-3 தினம் இந்த கேள்வி வந்திருக்கிற எக்ஸாம் பேப்பர்ல நவீன யுகத்தின் தத்துவ ஞானியாகவும் இறையியலாளராகவும் பௌதிக விஞ்ஞானியாகவும் போற்றப்படுபவர் ஐசாக் நியூட்டன். உலோக வகைகளை பற்றி அறிவு பெற்று புவியீர்ப்பு விசை, நிறங்களை அறிதல், சூரிய மண்டலம் பற்றிய தகவல்கள், பிரதிபிம்பம் காட்டும் தொலைநோக்கையும் வெளிப்படுத்தினார். சலனம் பற்றிய 3 விதிகள், அதாவது மோஷன் 3 விதிகள் இவரால் முன்மொழியப்பட்டன. அப்ப எம்சிக்யூ கேட்கலாம். இவர் திரிவிலியம் விஞ்ஞானம் பற்றிய கற்கை நெறிகளை பயின்று அவை பற்றி பல நூல்களை எழுதினார். திரிவிலியத்தில் உள்ளவற்றை விஞ்ஞான தரவுகளூடாக ஆய்வு செய்து பல நூல்களை எழுதினார். அன்பான பிள்ளைகளை, இவர் ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி, ஒரு உன்னதமான விஞ்ஞானி. அதே வேளையிலே ஆண்டவரை பற்றிய அறிவையும் அவர் ஆழமாக கொண்டிருந்தார். ஒரு முறை பத்திரிகையாளர்கள் நியூட்டனிடம் போய் கேட்கிறார்கள், நீங்கள் உலகம் போற்றுகின்ற ஒரு விஞ்ஞானி, பல்வேறுபட்ட கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருக்கிறீர்கள். நீங்கள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளை எல்லாம் நீங்கள் வரிசைப்படுத்தினால் அதை நீங்கள் முதல் தர கண்டுபிடிப்பென்று எதை நீங்கள் கூறுவீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது எதையும் யோசிக்காமல் நியூட்டன் சொன்னான், நான் இந்த உலகத்திலே எத்தனையோ கண்டுபிடிப்புகளை நான் கண்டுபிடித்திருக்கிறேன். ஆனால் எப்பொழுது நான் சிறுவனாக இருந்து பெரியவனாக வளர்கின்ற பொழுது
என்னுடைய அம்மா எனக்கு கற்றுத்தந்த போதனைகளை கேட்டு நான் ஒரு பாவியாக இருக்கிறேனே என்று என்னுடைய மனத்திலே எண்ணினேனோ, அதுதான் நான் கண்டுபிடிப்புகளிலே முதல் தரமான கண்டுபிடிப்பு. இந்த பாவங்களை எல்லாம் மன்னிப்பதற்கு ஒருவர் இருக்கிறார், அவர்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே என்று நான் எப்ப கண்டுகொண்டேனோ அதுதான் என்னுடைய இரண்டாவது கண்டுபிடிப்பு என்று சொன்னார். ஆகவே இந்த கிறிஸ்துவ விஞ்ஞானிகள் பிள்ளைகளே உலகளாவிய ரீதியிலே பல்வேறுபட்ட கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தது மட்டுமல்லாமல் விசுவாசத்திலே மக்கள் உறுதியாக இருப்பதற்கு பல்வேறுபட்ட விடயங்களையும் அவர்கள் கலந்து ஆலோசித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நியூட்டனுடைய வாழ்வை பற்றி நாங்கள் படிக்கின்ற பொழுது அழகான ஒரு கதை அங்கே சொல்லப்படுகிறது. இயேசுவினுடைய உயிர்ப்பை பற்றிய ஒரு கதை. ஒருவர் நியூட்டனிடம் போய் கேட்கிறார், உயிர்ப்பு சாத்தியமா? அதாவது இறந்தவர்கள் உயிர் பெற்றெழுவது சாத்தியமா? ஏனென்றால் பைபிளே சொல்லப்படுகிறது அவர்கள் உயிர் பெற்றெழுவார்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் நாங்கள் ஒருவர் இறந்த பிற்பாடு அவரை கொண்டு போய் அடக்கம் செய்கிறோம், கல்லறைகள் கட்டி அவரை அடக்கம் செய்கிறோம், அவருடைய உடம்பு எல்லாம் உடல் எல்லாம் மண்ணோடு மண்ணாக இத்து போகிறது. அதற்கு பிறகு கல்லறைகளிலிருந்து அவர்கள் எப்படி எழும்பி வர முடியும் என்று கேட்கிறார். அப்பொழுது நியூட்டன் ஒரு கொஞ்சம் இரும்பு துகள்கள், அந்த இரும்பு துகள்களை எடுத்து நன்றாக அரைத்து போட்டு மணலுக்குள்ளே தூவி வீசிவிட்டார். அது மணலோடு மணலாக கலந்து விட்டது. இப்பொழுது மணல் எது இரும்பு துகள் எது என்று பிரித்தறிய முடியாது. இப்பொழுது அவரிடம் வந்த கேள்வி கேட்டவரை பார்த்து கேட்டார், இந்த நான் இரும்பு துகள்களை எல்லாம் இந்த மண்ணோடு மண்ணாக கலந்து விட்டேன், இந்த மண்ணுக்குள்ளே இருந்து உன்னால் இதை பிரித்தெடுக்க முடியுமா என்று கேட்டார். அப்பொழுது அவர் சொன்னார், எப்படி முடியும், மண்ணுங்கே இருக்கிறது இரும்பு துளங்கே இருக்கிறது என்பதை எனக்கு தெரியவில்லை என்று கேட்டார் சொன்னார். அப்பொழுது நியூட்டன் சொன்னார், என்னால முடியும் என்று சொன்ன நியூட்டன் என்ன செய்தார் என்று சொன்னால், ஒரு காந்தத்தை கொண்டு வந்து அந்த மண்பரப்பிலேயே அப்படியே இழுத்து கொண்டு போகிறார். போகிற பொழுது அந்த மண்ணுக்குள்ளே இருந்த அந்த காந்த துகள்கள், இரும்பு துகள்கள் எல்லாம் அந்த காந்தத்தோடு ஒட்டி விடுகிறது. அப்போது தான் வீசி அறிந்த காந்த துகள்களை எல்லாம் அவர் மீண்டும் ஒன்றாக்கி அந்த நபரிடம் காட்டுகிறார். அப்பொழுது அவர் சொன்னார், இந்த மண்ணோடு மண்ணாய் போன இந்த இரும்பு துகள்களை இந்த சாதாரணமான ஒரு காந்தம் மீண்டும் ஒன்றாக்கி இருக்கிறது அல்லவா, அதே போல சர்வ வல்லமையுடைய கடவுளால் எதுவும் சாத்தியம். ஆகவே உயிர்ப்பு சாத்தியம். ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார், அதே போல இறந்து போன ஒவ்வொருவரும் ஒரு நாள் உயிர்த்தெழுவார்கள், அது உண்மை என்று உறுதிபட விஞ்ஞான பூர்வமாக அவர் நிரூபித்து காட்டினார். அன்பான பிள்ளைகளே, இப்படி நான் ஏன் இந்த விடயத்தை சொல்றேன்னு சொன்னால், இந்த கிறிஸ்தவ விஞ்ஞானிகளை பற்றி நீங்கள் படிக்கின்ற பொழுது சாதாரணமாக அவருடைய குறிப்புகளை பற்றி படித்து போட்டு விடுவதில்லை. அவர்கள் கிறிஸ்தவத்துக்கு எப்படி பங்களிப்பாற்றி இருக்கிறார்கள், விசுவாச போதனைகளை மக்களுக்கு எவ்வாறு கொடுத்திருக்கிறார்கள், எவ்வாறு இறைவனிலே விசுவாசம் கொண்ட கிறிஸ்தவர்களாக நாங்கள் வாழுவதற்கு அவருடைய கண்டுபிடிப்புகள் பங்காற்றி இருக்கின்றன என்பது பற்றி நீங்கள் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த ஐசாக் நியூட்டன். அடுத்தது வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். ஜெர்மனியின் யூத கத்தோலிக்க குடும்பத்தில் பிறந்த இவர் நவீன பௌதிகவியலின் தந்தை என போற்றப்படுகிறார். இது வந்து MCQ கூறியது. மின்சக்தி, காந்த சக்தி, புவியீர்ப்பு சக்தி ஆகியன ஒரே மூலத்தில் இருந்து உருவாகின என்பதை ஒப்பூட்டு வர்க்கத்தின் மூலம் அன்பித்தார். 1947 பௌதிகத்திற்கான நோபல் பரிசையும் அவர் பெற்றுக்கொண்டார். ஆகவே இதை நீங்க MCQ கேட்ட விதத்திலையும் அதே போல அமைப்பு வினாவை கேட்ட விதத்திலும் இந்த ஐன்ஸ்டைனை பற்றி நீங்கள் படிச்சு கொள்ள வேண்டும். அதே போல அலெக்சாண்டர் பிளமிங், அவர் வந்து ஸ்கொட்லாந்தின் அயர்ஷர் நகரிலே லொகிவில் எனும் ஊரிலே கிபி 1881 பிறந்த இவர் எழுதி விஞ்ஞராக கடமையாற்றி அதிலிருந்து சேமித்த பணத்தை கொண்டு மருத்துவம் பயின்றார். இங்கிலாந்தில் புனித மேரி வைத்தியசாலையுடன் இணைந்து மருத்துவ பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்று சத்திர சிகிச்சை நிபுணராக விளங்கினார். 1929 பென்சிலின் எனும் தடுப்பு மருந்தை கண்டுபிடித்து உதவினார். கிபி 1945 அதற்கான நோபல் பரிசும் கிடைக்க பெற்றார். அவை வளமையாக உங்களுக்கு கேள்விக்கு வாரது, பென்சிலினை கண்டுபிடித்தவர் யாருன்னு சொன்னால் நீங்கள் பிளமிங்னு சொல்வீங்க. ஆகவே கிறிஸ்தவ விஞ்ஞானிகள். ஆகவே நாங்கள் இந்த கல்வி பற்றி பார்த்தினாங்கள், இந்த கல்விக்கு கிறிஸ்தவத்தினுடைய பங்களிப்பை பற்றி பார்த்தினாங்கள், பங்கு பாடசாலைகளுடைய தோற்றம் பற்றி பார்த்தினாங்கள், கதீட்ரல் பாடசாலைகளுடைய முக்கியத்துவத்தை பற்றி பார்த்தினாங்கள், பல்கலைக்கழகங்களுடைய தோற்றம் முக்கியத்துவத்தை பற்றி பார்த்தினாங்கள். அந்த பல்கலைக்கழகத்திலே பாரிஸ் பல்கலைக்கழகம், கொலஞ்சா பல்கலைக்கழகத்துடைய முக்கியத்துவம் என்னவென்று நாங்கள் பார்த்துக் கொண்டாங்கள். அதே வேளையில இந்த கிறிஸ்தவ விஞ்ஞானிகளுடைய பணிகளும் அவர்களால வந்து கிறிஸ்தவ மக்களுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாச உறுதிப்பாடுகளும் பற்றி ஒவ்வொரு விஞ்ஞானிகளாக நாங்கள் பார்த்தினாங்கள். சார்லேன் பார்த்தினாங்கள், கிரகம்பல் பார்த்தினாங்கள், நியூட்டன், ஐன்ஸ்டைன், பிளமிங் போன்றவர்களை பற்றி நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதே வேளையில் இந்த சார்லேனின் தத்துவத்தையும் ஒரு தனித்துவமாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆகவே குறிப்பாக இந்த கல்வி
பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள், விஞ்ஞானிகளை பற்றி இன்றைய வகுப்பில் நாங்கள் பார்த்திருக்கிறோம். அத்தோட அடுத்த வகுப்பில் நாங்கள் சிந்தனையாளர்களை பற்றி நாங்கள் பார்ப்போம். குறிப்பாக அகுஸ்தீனார், தோமஸ் அக்வானஸ் அவர்களுடைய ஆக்கங்கள், அவருடைய சிந்தனைகள், அதே போல கிறிஸ்தவ இலக்கியங்களுக்கு பங்காற்றியவர்கள் சொல்லி தொடர்ந்து நாங்கள் ஏனைய விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே இந்த விதத்திலே இவ்வளவு நேரமும் நாங்கள் இந்த கல்வி பற்றிய சிறப்பாக கல்வி பாடசாலைகள், விஞ்ஞானிகளை பற்றி பார்த்திருக்கிறோம். ஆகவே இந்த விடயத்திலே நீங்கள் ஏதாவது கேட்க வேண்டியிருந்தால் இப்பொழுது என்னென்ன கேட்கலாம்.